ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சூப்பரான ஓட்ஸ் பார் சாக்லேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஓட்ஸை வந்து அப்படியே கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3மே 100 கிராம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஓட்ஸ் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்க ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். 100 கிராம் வந்து மில்க் மெய்ட் எடுத்திருக்கேன். இது ஹோம்மேடாக செஞ்ச மில்க் மெய்டு தான். என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஆயில் பேஸ்டு எசன்ஸில் வந்து நான் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் ஆயில் பேஸ்டு எசன்ஸாக தான் இருக்கணும். எடுத்து வச்சிருந்த ஓட்ஸை வந்து நல்லா சிம்மிலே வச்சு நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. கலர் மாறக்கூடாது ஓட்ஸோட கலரு. அப்புறம் நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம மில்க் மெய்டை வந்து இதோட சேர்த்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மில்க் மெய்டு சேர்த்ததுனால கொஞ்சம் டைட் ஆகிரும். நல்லாவே ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம கையால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விடுங்க. மிக்ஸி ஜார்லலாம் சேர்த்துறாதீங்க. லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்ததோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஒரு 4 ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு டோ மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கணும். பவுண்ட்ரி பார்க்கெலாம் நம்ம வந்து ஷேப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதை ஷேப் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் 3 விதமாக பிரிச்சுட்டு ஒரு இதில் பிங்க், இன்னொரு இதில் வயலட் சேர்த்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கையில் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பிவிசி மோல்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். பிவிசி மோல்டு நீங்கள் எடுக்கிறீங்க, அப்படி இல்லை சிலிக்கான் மோல்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து நீங்கள் கை வச்சு ப்ரெஷ் கொடுக்கணும். ப்ரெஷ் கொடுத்து நல்லா செட் பண்ணணும். நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டீமோல்ட் பண்ணணும். கண்டிப்பாக இதை வந்து 1/2 hour வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி செட் பண்ண வச்சா தான் இது வந்து நம்மளுக்கு டீமோல்ட்டாக கிடைக்கும். நான் இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணோம்னா ஈஸியாக நம்மளுக்கு டீமோல்ட் ஆகிரும். அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் பார் சாக்லேட் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த சாக்லேட்டு. கிட்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி சாக்லேட் ரெசிபி நிறையா இருக்குது. அதுக்கு மறக்காமல் என்னைய ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.